இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு மோட்ரு இருக்குது. டியூவல் ஸ்டார்டரில் அந்த மோட்ரு ஆன் பண்ணுறோம். ஓடிட்டுருக்கு. சடனாக ஆஃப் ஆயிடுச்சு. ஸ்டாப் பட்டன் ஒர்க் ஆகலை. அதனால தான் மோட்ரு ஆஃப் ஆயிடுச்சு. அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? ஸ்டாப் பட்டன் தான் ப்ராப்ளம் ஆகிருக்கு. அதனால தான் மோட்ரு ஆஃப் ஆயிடுச்சு. மோட்ரு ட்ரிப் ஆகிடுச்சு. அதனால தான் மோட்ரு ஒர்க் ஆகலை. எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? அந்த ஸ்டார்ட் பட்டன் தான் ப்ராப்ளம் ஆகிருக்குன்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? ஓகே, எப்படி செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஓடிட்டுருக்க மோட்ரு வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா டேரெக்டாக என்ன பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு வந்து பவர் இருக்கான்னு செக் பண்ணுறீங்க. பவர் இருக்குது. மோட்ரு பவர் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து காண்டாக்டர் வந்து க்ளோஸ் ஆகுதான்னு செக் பண்ணுங்கள். ஓகே, காண்டாக்டர் வந்து க்ளோஸ் ஆகுதான்னு செக் பண்ணுங்கள். பவர் இருக்குது. நெக்ஸ்ட்டு பவர் செக் பண்ணுறீங்க. பவர் இருக்குது. அதுக்கு பிறகு காண்டாக்டர் வந்து க்ளோஸ் ஆகுதான்னு செக் பண்ணுங்கள். க்ளோஸ் ஆகலை. ஓகே, க்ளோஸ் ஆகலை. க்ளோஸ் ஆகலையா? காண்டாக்ட் செக் பண்ணுறீங்க, க்ளோஸ் ஆகலை. அதில் காண்டாக்டரோட காயிலில் ஏதாவது லூஸ் கனெக்ஷன் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். லூஸ் கனெக்ஷன் இல்லை. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க? ஸ்டார்ட் பண்ணலேருந்து அங்கே ஒயர் போகுதில்ல, அதில் கன்டினியூட்டி செக் பண்ணுறீங்க. ஒயர் ஏதாவது ஓப்பன் ஆகிருக்கா? கன்டினியூட்டி வருதா இல்லையான்னு செக் பண்ணுறீங்க. கன்டினியூட்டி வருது. இப்போ என்ன பண்ணுறீங்க? ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்க? ஸ்டார்ட் பட்டனோட ஒரு எண்டு ஃபேஸு, ஒரு நியூட்ரல், மல்டிமீட்டரில் செக் பண்ணுறீங்க. வோல்டேஜ் வருதான்னு செக் பண்ணுறீங்க. வோல்டேஜ் வரலையா? வரலைன்னு என்னது? ஸ்டாப் பட்டன் தான் ப்ராப்ளம். ஸ்டார்ட் பட்டன் ப்ராப்ளம் இல்லைன்னா என்ன ஆகும்? இந்த ஸ்டார்ட் பட்டனோட ரெண்டும் நியூட்ரலையும் செக் பண்ணுறப்ப 230 வோல்ட் வரணும். வரலைன்னா ஸ்டாப் பட்டன் தான் ப்ராப்ளம். ஓகே, நீங்கள் ஸ்டாப் பண்ணி இப்படி செக் பண்ணி தான் நீங்கள் ஸ்டாப் பட்டன் வந்து ப்ராப்ளம் இப்போ ஸ்டாப் பட்டன் தான் ப்ராப்ளம்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா?